प्रस्थाय भूतले श्रीमति भक्ति वेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पास्ताय देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. So, கர்ம யோகம் பகவத்கீதை 3வது அத்தியாயத்துல 36வது ஸ்லோகத்துக்கு போறோம். வந்து 36வது ஸ்லோகத்துல இருந்து 43ன்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கிறேன். சோ இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு எதிரி, நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு எதிரியை பத்தி பேசுறது. கிருஷ்ணர் அர்ஜுனன் கேக்குற கேள்விக்கு கிருஷ்ணர் பதில் சொல்லிட்டு அதை எப்படி நம்ம வெற்றி கொள்றது அப்படிங்கறதுக்கு உண்டான வழியும் அவர் சொல்லுவாரு. சோ அதுக்கு உதாரணங்கள் சில உவமைகளோடையும் சொல்லுவாரு. இப்ப நம்ம 36வது ஸ்லோகம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது திமேட்டிக்கா இருக்கிறதுனால கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு 2-3 ஸ்லோகத்தை ஒட்டுக்கா பாத்திரலாம். சோ நம்ம 36 வந்து கேள்வி, அர்ஜுனன் கேக்குற கேள்வி இது. நானே படிச்சிடுறேன் இந்த இத. அர்ஜுன உவாச்ச அதகேன பிரயுக்தோயம் பாபம் சரதி புருஷः அனிச்சன் அபி வாஷ்ணேய பலாத் இவ நியோஜிதஹ. சோ இதுல கேள்வி என்ன? அர்ஜுன உவாச்ச அப்படின்னா அர்ஜுனன் வந்து இப்ப பேசுறாரு. என்ன பேசுறான் அப்படின்னா, விஷ்ணி குடும்பத்தில இருந்து வர்ற வர்ஷ்ணேய அப்படிங்கிறது என்னன்னா, விஷ்ணியோட குடும்பத்தில இருந்து வர்றது யாரு? பகவான் கிருஷ்ணர. பலாதிவ நியோஜிதஹ, எது வந்து பலவந்தமா என்னை இந்த விஷயத்துல ஈடுபடுத்துது? எந்த விஷயத்துல அப்படின்னா, பாபம் சரதி பூருஷக, இந்த பாபகரமான விஷயங்கள்ல என்ன பலவந்தமா ஈடுபடுத்துது, அது என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம், அனிச்சன் அப்பி வாஷ்ணேய. அனிச்சன் அப்பி அப்படின்னா வித்தவுட், எனக்கு வந்து டிசையர் இல்லாட்டி கூட, அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஆசையே இல்லை எனக்கு, அதுல நாட்டம் இல்லைன்னா கூட, விருப்பங்கிறது ஒரு ஆப்டான வேர்டா இருக்கும். விருப்பம் இல்லைன்னா கூட எனக்கு தெரியுது எது தவறு எது சரின்னு தெரியுது, இது பண்ணக்கூடாது அப்படிங்கறது தெரியுது, இது பாவச் செயல்னு தெரியுது. அப்படி இருந்தும் ஏன், எது வந்து என்ன தூண்டுது அப்படிங்கறதுதான் அர்ஜுனனோட கேள்வி. அர்ஜுனன் கூறினான், விஷ்ணி குலத்தவரே, விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? இப்ப நம்ம நிறைய பேர் ஒத்துக்க மாட்டோம். பொதுவா மக்கள் சொல்றேன், ஒத்துக்க மாட்டாங்க. என்னன்னா, தான் வந்து நல்லவனாவே காமிச்சுக்கணும் அப்படிங்கறதுலதான் எல்லாருமே குறிக்கோளா இருப்பாங்க. யாருமே போய் நான் வந்து நல்லவன் இல்ல, நான் கெட்டவன் அப்படின்னு எல்லாரும் போய் வெளியில பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு தவறு நடந்தா கூட பெருந்தன்மையா அதை ஒத்துக்கிற மனப்பக்குவமோ, இல்ல நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், மன்னிச்சுக்குங்க, இதை நான் சரி செய்யறேன் அப்படிங்கிற அந்த பெருந்தன்மையா பிராட் மைண்டட்னஸ் எல்லாம் இருக்காது பொதுவா. அதுவும் கலியுகத்துல அதெல்லாம் எதிர்பார்க்கறதும் கஷ்டம்தான். அப்போ நம்ம வந்து சைக்கலாஜிக்கலா நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கு தெரியும் இது வந்து தப்புன்னு தெரியும். ஆனாலும் சம்திங் ஃபோர்சிங் அஸ், ஏதோ ஒண்ணு நம்மள வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபோர்ஸ் பண்ணுது. இல்ல நீ செய்ய, பரவாயில்ல செய்யுது, நல்லா இருக்கும், இதனோட ரிசல்ட் நல்லா இருக்கும், பாவத்தை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இட்ஸ் ஓகே, ஆனா அனுபவம் ரொம்ப நல்லா இருக்கும், பண்ணு அப்படின்னு ஏதோ உந்துதல் நம்மள இது பண்ணுது. இப்ப என்ன காரணம்? இப்போ அர்ஜுனன் வந்து நேர்மையா அந்த கேள்வியை கேட்கணும். இது வந்து உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு வச்சுக்காம, கௌரவர்கள் எதிரியா வெளியில இருந்துட்டு இருக்காங்க, அது போர்க்களத்துல நடுவுல நின்னுட்டு இருக்காங்க அர்ஜுனன். அப்படி இருந்தும் இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேக்குறான். சரி, பொருளுரை படிக்கிறீங்களா மாதாஜி? செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா? உண்மையில் ஆன்மீகமானவனும் எல்லா ஜட கலங்களிலிருந்து விடுபட்டவனும் ஆவான். எனவே இயற்கையாக பௌதிக உலகின் பாவங்களுக்கு அவன் உட்படுத்தப்பட வேண்டியதில்லை. ஆனால் அவன் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும் போது பற்பல பாவங்களில் சில சமயங்களில் தனது விருப்பத்துக்கு எதிராகவும் தயக்கமின்றி செயல்படுகின்றான். எனவே அர்ஜுனனின் இவ்வினா உயிர்நிலைகளின் சிறந்த இயற்கைக்கு மிகவும் பொருத்தமானதாகும். சில சமயங்களில் உயிர்வாழி பாவம் செய்ய விரும்பாத நிலையிலும் கூட கட்டாயப்படுத்தப்படுகிறது. இருப்பினும்
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. சில சமயங்கள்ல நம்ம பிரபுபாதர் தெளிவா சொல்லியிருக்காரு, இப்ப உள்ள இருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு உந்துதல் வருது, அதனாலதான் அந்த பாவ காரியத்துல நான் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உள்ள இருந்து தூண்டினது வந்து பரமாத்மான்ட்டுருவாங்க. சில சமயங்கள்ல அந்த அறியாமையினால உள்ள இருக்கிறது யாரு, கிருஷ்ணர் வந்து ஹிருதேஷ அர்ஜுன எனது ஹிருதயத்துல கிருஷ்ணர் இருக்காரு. சர்வசாகம் ஹிருதி சன்னிவிஷ்டக. சோ கிருஷ்ணர் வந்து இருதயத்துல எல்லாத்தோட இதயத்துல இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். இப்ப பரமாத்மாங்கிறதுதான் அங்க நம்ம இதயத்துல இருக்கிறவர் கிருஷ்ண பரமாத்மா. இப்ப தெரிஞ்சவங்க என்னம்பாங்க, அறகுறையா தெரிஞ்ச ஞானத்துல என்னம்பாங்கன்னா, நான் செய்யறதுக்கு தூண்டுதலா இருந்தது பரமாத்மா தான்ட்டுருவாங்க. இல்லைன்னா நான் செய்யறதுக்கு அப்ரூவ் பண்ணது பரமாத்மா தான், அவரு மட்டும் வேணான்னு சொல்லியிருந்தா நான் செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. இப்ப தீல கை வச்சா சுடும் அப்படிங்கிறது தெரியும், கொண்டு போய் கைய வச்சுட்டு விரல வச்சுட்டு சுட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் பரமாத்மா தான் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு முட்டாள்தனமா இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்மளுக்கு பாவ செயல் எது, புண்ணிய செயல் எது, எது பக்தி செயல் எதுன்னு எல்லாமே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். குழந்தைகளுக்கே ஆரம்ப கட்டத்துல இருந்தே குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது தெரியுது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரிய வருது. ஏன்னா பரமாத்மாவா இருந்து பரமாத்மா கிருஷ்ணர் வந்து இதயத்துல இருந்து எல்லாத்துக்குமே டைரக்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் யாரு சூஸ் பண்றா, யார் அதை செயல்ல இது பண்றா அப்படின்னா நம்ம பண்றோம். இந்த உடலை உபயோகப்படுத்தி புலன்களை உபயோகப்படுத்தி நம்ம வந்து செயல்ல ஈடுபடுறோம். ஆனா ஏதாவது தவறு நடந்ததுன்னா பழி யார் மேல போட்டுடுறோம், பரமாத்மா மேல போட்டுறோம். அவர் ஏன் அப்ரூவ் பண்ணாரு, ஏன்னா நீ ஆசைப்பட்ட அதனால அப்ரூவ் பண்றாரு இல்லையா? நம்ம ஆசைப்படல அப்படிங்கும் போது அவர் அப்ரூவ் பண்ணிருக்க மாட்டாரு. சி கிருஷ்ணர் வந்து நம்மள வந்து ஒரு இண்டிபெண்டா, நம்மளுக்கு ஒரு எல்லாருமே ஒரு இண்டிபெண்டன்ட் சோல்ஸ். அப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட டிபெண்டன்ட் ஆயிருக்கோம், எல்லாருமே கிருஷ்ணரை சார்ந்துதான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு மைன்யூட் இண்டிபெண்டன்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? நம்மளுக்கு எல்லாத்துக்குமே அந்த சிறிதளவு சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிறிதளவு சுதந்திரத்துல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். இந்த உள்ளார இருந்து வர அந்த அட்ஜஸ், அந்த அந்த என்ன சொல்றது, வாச்சோ வேகம், மனசக குரோத வேகம், ஜிவ்வ வேகம், உத்தரோபஸ்த வேகம், அந்த அட்ஜஸ் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு இது தூண்டுதல், இதை பண்ணணும் இதை பண்ணணும். இதை வந்து நார்மல் சாமானிய மக்களுக்கு மட்டும் அது பிரச்சனை இல்லை, பெரிய பெரிய அறிஞர்கள், புலவர்கள், இல்ல ஞானிகள், அவங்களுக்கெல்லாம் கூட இது பிரச்சனையா இருந்திருக்கு. ஏன் பக்தர்களுக்கும் கூட இது பிரச்சனையா இருக்கு. என்ன ஒரு காமம் அப்படிங்கிறது அடுத்ததுல வரும். பிரபுபாதர் இன்னும் விளக்குவாரு. ஆல்ரெடி சொல்லிட்டார், பற்பல பாவ வழிகளில் சில சமயங்களில் தனது விருப்பத்திற்கு எதிராகவும் தயக்கமின்றி செயல்படுகிறான். ஆன்சர் வந்து இந்த நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல வர வேண்டிய ஆன்சரை இதுலயே சொல்லிட்டாரு பிரபுபாதர். என்ன காரணம்னா பாவம் தான். அது அடுத்த ஸ்லோகத்துல பார்ப்போம். ஸ்ரீ பகவான் உவாச்ச காமயேஷ குரோதயேஷ. படிக்கிறீங்களா? ரிப்பீட் பண்ணுங்க மாதாஜி. அதாவது ஸ்ரீ பகவான் உவாச்ச காமயேஷ குரோதயேஷ ரஜோ குண சமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் மிக வைரினம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும். இஃது உலகின் எல்லாவற்றையும் அழிக்கும் பாவகரமான எதிரியாகும். சோ கிருஷ்ணர் ஆன்சர் பண்ணிட்டார். அர்ஜுனன் கேக்குறான் முன்னத்த ஸ்லோகத்துல, கிருஷ்ணி குலத்தவரே, விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவக்காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். காமம் எதுல இருக்கு, எந்த குணத்துல இருக்கு? ரஜோகுணத்துல இருக்கு. சத்துவகுணம், ரஜோகுணம், தமகுணத்துல நம்மளோட சைக்கலாஜிக்கல் எமோஷன்ஸ் கூட இல்ல ரியாக்ஷன்ஸ் கூட ஒவ்வொரு குணத்துல இருக்கு. நம்மளை சுத்தி நம்மள இருக்கிற அட்மாஸ்பியர், என்வாயன்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம சுற்றுப்புறம், அது எல்லாமே ஒவ்வொரு குணத்துல இருக்கு. சத்துவகுணத்துல, ரஜோகுணத்துல, தமகுணத்துலன்னு. கோயிலுக்கு போறோம், அந்த கோயில் எந்த குணத்துல இருக்கும்? கோயில்ல இருக்கிறவங்க எல்லாம் எந்த குணத்துல மோஸ்ட்லி இருப்பாங்க? சத்துவ குணத்துல இருப்பாங்க. சரி, ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, ஒரு பப் இல்லைன்னா பார்ட்டி நடக்குது, அந்த இடத்துல எந்த குணத்துல இருப்பாங்க?
ஒரே டான்ஸ் பார்ட்டியும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன குணத்துல இருப்பாங்க? ரஜோ, கரெக்ட், ரஜோ குணத்துல இருப்பாங்க. எல்லாம் மியூட் பண்ணிக்கங்க மாதாஜி, ஆன்சர் பண்ணும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கங்க. சோ இல்ல இந்த ஏதாவது தூங்கிட்டே இருக்காங்க, சோம்பேறித்தனமா இருக்காங்க அப்படின்னா அவங்க தம குணத்துல இருப்பாங்க. கரெக்ட். சோ நம்மளோட அட்மாஸ்பியர் மட்டும் இல்ல, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமான அட்மாஸ்பியர், அசோசியேஷன் சங்கம் வந்து சோம்பேறித்தனமான சங்கம், நம்மளுக்கு ஒரு ஞானம் புகட்டுற மாதிரி கூட யாரும் இல்ல பாக்குறதோ கேக்குறதோ படிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாமே தம குணத்துல இருக்குன்னா நமக்கு மட்டும் என்ன சத்தோகுணம் வந்துட போதா? கிடையாது. நம்மளும் தம குணத்துல போகணும் தான் நம்மள ஃபோர்ஸ் பண்ணும் இந்த நம்மள இருக்கிற சூழ்நிலை வந்து நம்மளை சுத்தி இருக்கிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த தம குணத்துல போவோம். இல்ல எவ்வளவு பெரிய சத்தோ குணத்துக்குள்ள சுத்தி இருந்தாலும் நம்மளோட ஞானம் வந்து அந்த அளவுக்கு செயல்படல, நம்ம தமோ குணத்துல இருக்கோம் அப்படின்னா தமோ குணத்துலதான் இருக்கணும். சத்தோ குணம் நம்மள இன்ஃபுளுயன்ஸ் பண்ற ட்ரை பண்ணா கூட நம்ம தமோ குணத்துலதான் இருப்பேன்னு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. சில பேர் கோயிலுக்கு வந்து கூட போன்ல பேசிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா வேற விஷயங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க. அவங்க ஏதாவது இந்த எப்படி சொல்றது, இரு பாலினர் வந்தாங்கன்னா, ஆண் பெண் வந்தாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கிறது. கோயில் வந்தா நம்ம ஸ்தலத்தை பத்தி கேட்கலாம், புராணம் ஸ்தல புராணம் கேட்கலாம், இல்ல பகவான நினைச்சு கொஞ்சம் நேரம் மெடிடேட் பண்ணலாம், சாண்டிங் பண்ணலாம், தெரிஞ்ச மந்திரத்தை சொல்ல. மகா மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியாது, தெரிஞ்சவங்க அதை சொல்லலாம், தெரியாதவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச சில நல்ல மந்திரங்களை, சாமிக்கு பூஜைக்கான மந்திரத்தை சொல்லலாம். அந்த மாதிரி அந்த கோயிலுக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது தெரியணும் இல்லையா? அப்ப கூட வந்து ரஜகுணத்திலயோ தம குணத்திலயோ, ரஜகுணம்ங்கிறது இந்த மாதிரி வேணும், இது வேணும், அது வேணும்னு ஆசைப்பட்டு கேக்குறதும் அது ரஜகுணம் தான் இல்லையா? இப்ப அர்ஜுனன் கேட்ட கேள்வி வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு, யாரும் ஓப்பனா ஒத்துக்கிறதுல. அர்ஜுனன் ஓப்பனா கேட்டுட்டான், கிருஷ்ணரும் இப்ப பதில் சொல்லிட்டாரு. சைத்தன்ய மகாபிரபு இது பத்தி சொல்லி இருக்கிற அந்த சைத்தன்ய சரிதாமிர்தம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அதுல ரொம்ப நிறைய விஷயங்கள் சைத்தன்ய மகாபிரபுவோட டீச்சிங்ஸ், 6 கோஸ்வாமிஸோட டீச்சிங்ஸ் எல்லாம் அதுல எல்லாம் வரும். மத்த லீலைகளும் அதுல வரும். நிறைய பக்தர்களோட லீலைகள், நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள், பக்தியில எப்படி நம்ம முன்னேறணும், அதெல்லாமே இருக்கும். இதுல காம லோபாதி தோஷ அப்படின்னா நம்ம சில கெட்ட குணங்களை விடணும். என்ன மாதிரி கெட்ட குணங்கள்? காமம், பேராசை. ஏன்னா இது வந்து நம்ம பௌதீக ஆசையில அதிகமா இருக்கிறதுனால நம்மளால சத்த குணத்துக்கு வர முடியாது இல்லையா? இந்த மாதிரி ரஜகுணம் தமகுணம் நிறைந்த குணங்கள்லயே நம்ம செயல்பட்டுட்டு இருந்தோம்னா, வேலைகள்ல ஈடுபட்டு இருந்தோம்னா சத்துவ குணத்துக்கு வரக்குண்டான வாய்ப்பு கம்மியாயிரும். சத்துவ குணத்துக்கு வரலன்னா நம்ம எப்படி பக்தி ஞானத்தை பெறுறது, பக்தி செயல்ல ஈடுபடுறது, அப்புறம் எங்க சுத்த சத்துவ நிலைக்கு போறது இல்லையா? இப்ப அஜாமில கதை நமக்கு தெரியும். அவன் ஒரு நல்லா படிச்ச பிராமணன், அவன் வந்து பக்தி தூண்டுல ஈடுபட்டு இருந்தான். பகவான் பக்தினா அந்த அளவுக்கு சொல்ல முடியாட்டியும் கண்டிப்பா பக்தி தோண்டுல ஈடுபட்டு இருந்தான். பூஜைக்கு உண்டான வேலைகளை செய்யறது, அந்த யாகம் பண்றது, பூக்களை பறிச்சுட்டு வந்து சாமிக்கு பூஜை செய்யறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனா ஒரே ஒரு முறை அந்த பூக்களை பறிக்கிற போற சமயத்துல ஒரு விபச்சாரிய வந்து ஒரு சூத்ரா கூட பார்க்கும்போது உடனே அவனோட காமம் வந்து என்னாச்சு, அவனை வீழ்ச்சி, வாழ்க்கையில இருந்து வீழ்ச்சி அடைய வச்சிருச்சு. வாழ்க்கைன்னா என்ன? ஆன்மீக வாழ்க்கையில இருந்து இல்லையா? ஆனா அவன் பர்டிகுலரா அவனோட நோக்கம் வந்து போய் ஒரு பாவம்ல ஈடுபடணுங்கிறதுல அவனோட நோக்கம் கிடையாது. அவன் போனது என்னமோ பக்தி தொண்டுல ஈடுபடுறதுக்கு தான், பூவை பறிக்கிறதுக்கு தான் போறான் அந்த கார்டனுக்கு. ஆனா அவனோட இது என்ன ஆச்சு அப்படின்னா, அவனோட காமத்தோட ஃபோர்ஸ் பலவந்தமா அவன் அதுல ஈர்க்கப்படுறான். அப்ப அவனையே அவனோட ஞானம் மறைஞ்சிருது. சஞ்சட் சஞ்சாயத்தை காம காம குரோத அபிஜாயத்தைன்னு பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அந்த இது வந்து அவனை மறைச்சிருச்சு. அந்த காமம் வந்து அவனோட இன்டெலிஜென்ஸ மறைச்சிருச்சு. ராவணா மட்டும் என்ன, நம்ம உதாரணம் ஏற்கனவே ராமாயண வகுப்புகள்லயும் நம்ம பார்த்திருக்கோம். ராவணா என்ன பண்ணான்? அவனுக்கு சாஸ்திரம் தெரியாம இல்ல, ஆனா அவனுக்கு வந்து ஆசை மதர் சீதா மேல. அவன் என்ன சொல்றான்? எல்லாத்தையுமே கொடுத்துறான் உனக்கு, ஆனா நீ எனக்கு வேணும் அப்படிங்கிறான். அப்போ ராமா வந்து பகவான்னு அவனுக்கு தெரியும், அந்த நாலேஜ் இருக்கு, விஷ்ணு பெரியவங்க அப்படின்னு தெரியுது.
ஆனாலும் அவன் என்ன பண்றான் ராவணன், சிவா கிட்ட இது மெடிடேஷன் பண்ணி தபஸ்யா பண்ணி யூனோ பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறான். மதர் சீதாவையே அவன் கிட்னாப் பண்றான் இல்லையா. இப்போ அந்த இடத்துலயும் இது என்ன ஆக்ட் ஆகுது அப்படின்னா ரஜகுணம் ஆக்ட் ஆகுது அவனுக்கு. அந்த காமம் வந்து அவனோட கண்ணை மறைக்குது, ஞானத்தை மறைக்குது, படிச்ச வேத சாஸ்திரத்தை எல்லாம் மறைக்குது. அந்த ரெண்டு விஷயம் அந்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வருது அப்படின்னா, இப்போ ராவணனுக்கும் சரி ஹிரண்யகாசிப்புக்கும் சரி அவங்கதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதும் ஒரு காமம் தான் இல்லையா. காமம்ங்கிறது வந்து நம்ம எதிர்பால் மேல வர்றது மட்டும் காமம்னு சொல்ல முடியாது. ஒரு பொருள் மேல வந்தாலும் காமம் தான், இல்ல இது ஏதாவது பதவி மேல வந்தாலும் காமம் தான், இல்ல நமக்கு நியாயமா கிடைக்க கூடாத ஒண்ணு மேல கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் காமம் தான். அடுத்தவங்களை அடக்கி வாழணும், இந்த ஹிரண்யகாசிப்பு மென்டாலிட்டி, எல்லாருமே என்னைய கடவுள்னு கும்பிடணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி ஹிரண்யகாசிப்புக்கு. மகாசன மகா பாப்மா வைரினம்னா நம்மளோட உண்மையான எதிரி யாரு அப்படின்னா, ஆன்மீகத்துல நம்ம முன்னேறணும்னா நம்ம எதிரிகளை இருந்து நம்ம கான்கவர் பண்ணணும். நம்ம வந்து எதிரிகள் வந்து ஜெயிக்கணும். முக்கியமான எதிரி வந்து காமம், ஆழமான ஆசை. எதுக்கு? புலனின்பத்துக்காக. கிருஷ்ணர் வந்து நீங்க ஆசைப்படக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ல. ஏன்னா கிருஷ்ண பிரேமா அப்படின்னாலே என்ன, கிருஷ்ணர் மேல நம்ம அளவில்லாத பற்று கொள்றோம்னு அர்த்தம். இப்போ அந்த கிருஷ்ணர் வந்து நீ ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல, ஆனா நீ படுற ஆசை வந்து அது உன்னை வந்து டெலிவர் பண்ணுதான்னு பாருன்னு தான் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட. இப்ப இதெல்லாம் விளக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பக்தியில ஈடுபடு, அதுதான் மெயின் பாயிண்ட். அதுக்கு அத சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இதோட எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நண்பன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம நண்பன் யாரு அப்படின்னா, நம்மளோட மனதே வந்து நம்மளுக்கு நண்பனாவும் இருக்கும் எதிரியாவும் இருக்கும். அது எதை வச்சு அப்படின்னா, நம்ம எதை நோக்கி பயணம் செய்யறோங்கிறத வச்சு அந்த மனதே வந்து நம்மளுக்கு நண்பனாவும் செயல்படும் எதிரியாவும் செயல்படும். இப்ப நம்மளுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ இல்லையா. காமம் தான் நம்மளோட எதிரி, காமம் நம்மளோட நண்பன் கிடையாதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எதிரிய நம்ம போர் கொண்டு நம்ம ஜெயிக்கணும் இல்லையா. இப்ப சௌபரி முனியோட கதையும் நம்ம படிச்சிருக்கோம். எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு யோகி. தண்ணிக்கு கீழே யமுனா நதியில வந்து கீழே உட்கார்ந்து யோகா தியானம் பண்றாரு. ஆனா 2 மீன்கள் வந்து ஒன்று சேர்றத பார்த்துட்டு உடனே அவருக்கு காம உணர்ச்சி வருது. அவரோட நோக்கம் வந்து அது கிடையாது. தண்ணிக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு அவர் ஒன்னும் நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல போய் வீடியோ எடுத்துட்டு இருக்கல, என்ன பண்ணுது 2 மீனுன்னு பார்க்க போகல. அவரு போனது வெளியில இருந்தா தொந்தரவா இருக்கும், என்னோட தியானத்துக்கு தடங்கள் வரும், நான் ஆன்மீக பாதையில முன்னேற முடியாதுன்னு எண்ணம் நோக்கம் எல்லாம் சரியாதான் இருந்தது. ஆனா என்ன ஆச்சுன்னா வெறும் பட் அதுல வந்து பக்தி கிடையாது. ஆன்மீகம்ங்கிறது பக்திக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஆன்மீகம்ங்கிறது ஒரு தியானம் பண்ணாலும் ஆன்மீகம்னு சொல்லுவோம், யோகா பண்ணாலும் ஆன்மீகம்னு சொல்லுவோம். ஆனா பக்திங்கிறது என்ன, பக்தி தொண்டுல ஈடுபடணும். இப்ப தாய் வந்து தன்னோட குழந்தைய வந்து சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுதுன்னா, அந்த தாய் வந்து ஏதாவது ஒரு பொருளாவோ இல்ல செயலாவோ செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அந்த குழந்தைக்கு. அப்பதான் அந்த குழந்தைக்கு ஆசை அதிகமாகும் அம்மா மேல. அதே மாதிரிதான் அந்த குழந்தையும் தனக்கு பிடிச்சது, அம்மாக்கு என்ன பிடிக்குமோ, தனக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு அதை செஞ்சு கொடுக்கும். இந்த சின்ன சொப்பு சாமானதை வச்சு குழந்தைங்க விளையாண்டா கூட, அம்மாவா நான் உனக்கு காஃபி குடுக்குறேன், டீ குடுக்குறேன், ஜூஸ் குடுக்குறேன்னு அதை கலந்து கொடுக்கும். அதனோட லவ் அப்படிதான் காமிக்க முடியும். அதுக்காக அம்மா வந்து என்ன ரியல் காஃபி குடுக்காம ரியல் ஜூஸ் குடுக்காம நீ இதை குடுக்குறியே அப்படின்னு சொல்லி சத்தம் போட மாட்டாங்க. அதை கூட சந்தோஷமா ஏத்துக்கோங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து நம்மள வந்து பெர்ஃபெக்டா நம்மள பக்தி பண்ணணும்னு சொல்றதே இல்ல. கிருஷ்ணா தெரிஞ்சதை பண்ணுங்க, அதாவது சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, பக்தர்கள் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை பாக்குறோம், அத படி ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான். இப்ப யசோதா மாதா எந்த அளவுக்கு அன்பு காமிச்சாங்க கிருஷ்ணர் கிட்ட, அத நம்ம கேள்விப்படுறோம். அது மாதிரி நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்றோம். கிருஷ்ணர் நேர்ல வந்தாதான் நான் பண்ணுவேன் அப்படின்னா வருவாரு. நம்ம அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டா நமக்கும் நேர்ல வந்து காட்சி கொடுப்பாரு. நம்மனாலையும் அவரை உணர முடியும், தொட முடியும், பேச முடியும். அவரு நம்மளுக்கு பதில் சொல்றது நமக்கு தெரியும், கேட்கும். அவரோட காட்சி நமக்கு தெரியும், தர்சனம் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். நம்மளோட லஸ்ட், நம்மளோட காமம் எதை நோக்கி இருக்கணும்? கிருஷ்ண காமமா இருக்கணும். மாயா மேல இருக்க கூடாது காமம்.
இல்லையா? புலனின்பத்து மேல இருந்தா நம்மளால தூய்மை அடைய முடியாது, கட்டுண்ட நிலையில தான் இருக்க முடியும். அதே பகவான் கிருஷ்ணர் மேல அந்த காமத்தை நம்ம செலுத்தினோம்னா, காமம்ங்கிறது ஆசைதான், ஆழமான ஆசை, பற்றுதல், பக்தி கிருஷ்ணர் மேல இருந்தா. அது புலனின்பத்து மேல இருந்ததுன்னா அது காமம் இல்லையா? மாயை மேல இருக்கிற காமம், சுயநலமா இருக்கிற காமம். அப்ப என்ன ஆகும்? கிருஷ்ணர் மேல இருக்கும்போது அந்த காமம் நம்மளோட புலன்கள் தூய்மை அடையுது, நம்மளோட மனம் தூய்மை அடையுது, புத்தி தூய்மை அடையுது, அகங்காரம் நம்மளை விட்டு போகுது இல்லையா? சோ நம்மளோட பாடியில வைரஸ் வந்துருச்சு, நமக்கு வேக்சினேஷன் போடல, வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு உண்டான உடனே மருந்து எடுத்துக்கணும், திருப்பியும் வராம இருக்கிறதுக்கு வேக்சினேஷன் போட்டுக்கணும். அந்த மாதிரி பக்தி தொண்டுல நம்ம ஈடுபடும் போது நம்மளுக்கு கவச்சத்தை அணிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு எதுவுமே இந்த மாதிரி காமம், குரோதம், ஆச்சரியம் இந்த மாதிரி நம்மளோட புத்திய கலங்குற மாதிரி, மனச கலங்குற மாதிரி சில விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகதான் செய்யும். நேற்றுக்கு நான் ஒரு கதை சொன்னேன், உதாரணமா சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபேமிலி மேன் அவருக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு, கல்யாண வயசுல ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற வயசுல பையன் நினைக்கிறேன். சோ அவங்க 2 பேத்துக்குமே அடுத்தடுத்த செலவு இருக்கு. ஆனாலும் இந்த குடும்பஸ்தன் என்ன பண்ணாரு, ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்தாரு. அவர் இத்தனை நாளா கடன் தொல்லை இல்ல, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்லாம சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வந்தாரு சொந்த வீட்டுல. ஆனா ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போயிட்டு வந்தாரு. அது என்னது? புலனின்ப பொருள் இல்லையா அந்த வீடு. அப்ப அவரோட புலன்கள் பாக்குது அந்த வீட்டை. உடனே இது இவ்வளவு பிரமாதமா ஆடம்பரமா இருக்கே, விருந்தும் ஆடம்பரமா இருக்கே, நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு உடனே அந்த மனதுல ஆசை வருது. இப்ப புத்திசாலித்தனம் ஸ்ட்ராங்கரா இருந்ததுன்னா, பக்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா புத்திசாலித்தனம் ஸ்ட்ராங்கரா இருந்ததுன்னா, அந்த புத்திசாலித்தனம் என்ன சொல்லி கொடுக்கும் மனசுக்கு? வேண்டாம், உனக்கு ஆல்ரெடி சொந்த வீடு இருக்கு, இப்ப கையில எக்ஸஸா உனக்கு பணம் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, கடன் வாங்கிதான் உனக்கு வீடு கட்டணுங்கிற பிரச்சனை இல்ல அப்படின்னா நீ தாராளமா பண்ணு. பட் உனக்கு பிரச்சனை வரும். இப்ப நீ பிரச்சனை இல்லாம சொந்த வீட்டுல இருக்க, பழைய வீடா இருந்தாலும் சொந்த வீட்டுல இருக்க. நீ அந்த மாதிரி புது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன்னா நிறைய கடன் வாங்கணும், கடன் கொடுக்க முடியல, எப்படி கொடுப்ப, மாசம் இவ்வளவுன்னு கொடுக்கணும், இத்தனை கால்குலேட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லையா? அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு நம்ம ஞானத்தை வளர்த்திருந்தோம்னா, அந்த நாலேஜ் மூலியமா இந்த இன்டெலிஜென்ஸ் அந்த மனசுக்கு சொல்லி கொடுக்கும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. பக்தியில இருக்கும்போது இன்னுமே அதை வேற மாதிரி அதை கொண்டு போகும். நீ ஏன் இந்த மாதிரி செலவு பண்ற? சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், சிம்பிளா வாழு, பெரிய அளவுல திங்க் பண்ணு. பெரிய அளவுனா அது கிருஷ்ண பக்தியில ஈடுபடுற மாதிரி விஷயங்களை படிச்சு தெரிஞ்சுக்கோ, மத்தவங்களுக்கு கொடு. அந்த மாதிரி ஈடுபடாம ஏன் புலனின்பத்துக்காக அதுல செலவு பண்ற? நேரம், அப்புறம் பொருள், பணம்னு எல்லாமே செலவாகும். புதுசா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா அந்த புத்திசாலித்தனம் சொல்லி கொடுத்துருந்துருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த புத்திசாலித்தனத்தை ஓரமா ஒரு ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு மனசு சொல்ற மாதிரி அந்த மனசோட இதுல ஃபாலோ பண்றான். வீட்டுக்கு அவங்க மனைவி கிட்ட சொல்ற, மனைவி வேண்டான்னு சொல்றா. ஆனாலும் இவன் கேட்கல. அவனுக்கு அந்த ஆசை பேராசையா மாறுது. தன்னோட மனைவி கண்டிக்கிறா, இது நம்மளுக்கு கைக்கு மீறின ப்ராஜெக்ட், விரலுக்கு ஏத்தந்தான் வீக்கமா இருக்கணும், அப்படி இல்ல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தான் அனுபவிக்கணும். சொல்லும் போது அந்த காமம் அவனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, அது அந்த ஆசை நிறைவேறல, தன்னோட மனைவி அதுக்கு எதிரா இருக்கா அப்படின்னு குரோதமா மாறுது, கோபமா மாறுது இல்லையா? காம குரோத விஜாயத்தை. இப்ப அவன் முடியாது, நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்கிற நிலத்துல வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு கடன் நிறைய வாங்குறான், வீடு கட்டுறா, பிரமாதமா விருந்து பண்றான், எல்லாரும் பாராட்டுறாங்க. அந்த ஒரு பாராட்டுக்காக இவன் இதை பண்றான். வீடுக்கு குடியும் போயாச்சு, இப்ப சௌகரியமா எல்லாம் இருக்கு, சந்தோஷம். கொஞ்ச நாள்லயே கடன் தொல்லை தாங்க முடியல, கடன்காரங்க நச்சு பண்றாங்க. இப்ப இவன் வீட்டையே விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான். இது எல்லாமே ஒரு சின்ன குறுகிய காலத்துல இதெல்லாம் நடந்து முடிக்குது. இப்ப இதுக்கு காரணம் என்ன? அங்க என்ன ஆரம்பிச்சதுன்னா அந்த காமம் தான் இல்லையா? சோ இந்த கதையை நேத்திக்கு நம்ம பார்த்தோம். சோ நம்ம இது என்ன சொல்றதுன்னா, அந்த காமத்தை நம்ம எங்க டைரக்ட் பண்ணிவிடணும்? அந்த ஆசை, கோபம், எந்த மாதிரி எமோஷனா இருந்தாலும் அது கிருஷ்ண பக்தியில இது பண்ணும். ஆஞ்சநேயர்
கோபத்தை வந்து எதுல காமிச்சாரு அப்படின்னா லங்கையை எரிக்கிறதுல காமிச்சாரு. அப்ப அது ராம பக்தி இல்லையா? அந்த பகவானோட பக்தி செயல்லதான் அது ஈடுபடுத்தினார் அந்த கோபத்தையும் இல்லையா? கோபியர்கள் வந்து அவங்களோட ஆசைகளை எதுல ஈடுபடுத்தினாங்க? கிருஷ்ண பக்தியில ஈடுபடுத்த கிருஷ்ணர் மேல அந்த காமத்தை செலுத்தினாங்க. சோ அது எல்லாமே தூய்மை உன்னதமா மாறுது. நம்மளோட செயல் வந்து ஏதாவது ஒண்ணு கீழ்நிலையில இருக்கு, அந்த குணங்கள் ரஜகுணத்திலயோ தம குணத்திலயோ இருக்குன்னா அது வந்து நம்ம சத்துவ குணத்திலோ சுத்த சத்துவத்துக்கோ கொண்டு வரணும்னா சிம்பிள், ஆட் கிருஷ்ணா, அவ்வளவுதான், சிம்பிள். அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். முப்பத்தி 38. ஸ்ரீ 38 சாரி இருங்க 38 தூமேன விரியதே வஹ்னிர் யதா தர்ஷோ மலேன ச யதோல்பேனாவ்ருதோ கர்ப்பஸ் ததா தேனேதம் ஆவ்ருதம். எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர்வாளிகளும் மறைக்கப்பட்டுள்ளனர். சோ இதுல வந்து 3 விஷயங்கள் சொல்லப்படுது. எது எப்படி நம்ம வந்து உயிர்வாளிகள் பல்வேறு நிலையில காமம் வந்து உயிர்வாளிகளை மறைக்குது அப்படிங்கறதுக்கு உதாரணத்தோட ஒரு உவமையோட பகவான் சொல்றாரு. இப்ப தீ இருக்கு, ஃபயர் இல்லையா? அந்த தீயில இருந்து வர புகை இருக்கு இல்லையா, அது வந்து தீய மறைக்குது. ஆனா ரொம்ப அதிகமா இல்லை, அப்போ நம்மளால தீய பார்க்க முடியும். ஓகே, அடுத்த நிலை பார்த்தோம்னா கண்ணாடி இருக்குல்ல, மிரர், அதுல வந்து குப்பை இருக்கு. இப்ப அந்த குப்பையில வந்து நம்ம தொடச்சோம்னா நம்ம முகம் கிளியரா தெரியும், இல்லைன்னா ரொம்ப கிளவுடியா தான் தெரியும். அது ஒண்ணு, கண்ணாடி தூசியாலும். அடுத்தது இன்னொன்னு, கரு இருக்கு, கருப்பையில கரு இருக்கு, அது வந்து ஃபுல்லாவே மறைச்சிருது இல்லையா? அப்போ அந்த ஆத்மாவை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் இதெல்லாம் உதாரணம், எந்த அளவுக்கு அது மறைக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. அத நான் சொல்றேன். இப்ப வந்து ஸ்பிரிச்சுவலா, இப்போ ஆன்மீக விஷயத்துல தெளிவு அப்படிங்கும் போது, இப்போ இந்த புகை தீய மறைக்குதுங்கிறது வந்து லைட்டா தான் இருக்கு. சோ சீக்கிரம் ஞானம் கிடைச்சிரும் இல்லையா? அதே வந்து அந்த கண்ணாடிய குப்பை அது அப்படின்னா கொஞ்சம் மாடரேட் லெவல்ல இப்ப கிளீன் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? சத்தியம் பரம் சத்தியம் வந்து அதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனா அந்த கருவறைக்குள்ள இருக்கிற அந்த கரு பாத்தீங்கன்னா சுத்தமா தெரியவே தெரியாது. இப்ப என்ன அர்த்தம்னா ஃபுல்லா அஞ்ஞானத்துல இருக்கிறதா அர்த்தம், அந்த நிலையில இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு. பொருளுரை படிங்க மாதாஜி, நான் இன்னும் விளக்கம் பண்ணலாம். 38வது இல்லையா? 38வது பொருளுரை படிங்க. ஹரே கிருஷ்ணா, படிக்கிறீங்களா பொருளுரை? ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க பாப்போம், ஆடியோ கிளியரா இருந்தா கண்டினியூ பண்ணுங்க. பிரேக் ஆகி தான் கேக்குதுங்க மாதாஜி, சாரி. சரி செல்வி மாதாஜி நீங்களே படிச்சிருங்க பொருளுரை. ஸ்லோகம் 38. பொருளுரை. உயிர்வாழிகளின் துன்பங்கள் இறந்த வகையான நிலைகளினால் மறைக்கப்பட்டுள்ளன. தனது குணங்கள் இழந்தது. நெருப்பு புகையினாலும் கண்ணாடி தூசியினாலும் கருப்பையினாலும் மறைக்கப்பட்டிருப்பது போல
காலமும் தனது பல்வேறு தோற்றங்களின் மூலம் உயிர்வாழ்வை வளர்த்துக் கொண்டுள்ளது. காமம் புகழ்க்கு ஒப்பிடப்படுகிறது. உயிர்வாழ்வான நெருப்பதை நம்மால் காண முடியும் என்பதை அறிய வேண்டும். வேறு விதமாக கூறினால் ஆத்மா தனது கிருஷ்ணவர்களை சிறிதளவு வெளிப்படுத்தும் நிலை புகையினால் மூடப்பட்டிருக்கும் நெருப்பை போன்றதாகும். நெருப்பின்றி புகையில்லை என்ற போதிலும் ஆரம்ப நிலையில் நெருப்பினை காணப்படுவதில்லை. ஏனெனில் கிருஷ்ணவர்களின் ஆரம்ப நிலை போன்றவர்கள் கண்ணாடியை கொண்டு பற்பல ஆன்மீக வழிகளினால் மனக்கண்ணாடியை புரிந்துபடுத்தும் முறையை இருக்கின்றது. இறைவனின் பெரு கவனங்களும் உச்சரிப்பதை மிகப்பெரிய வழிமுறையாகும். கருப்பையில் உள்ள பிறகு அசைப்பட முடியாதபடி இருப்பதால் கருப்பையால் மூடப்பட்ட கருவின் உதாரணம் கதியற்ற நிலையை பிடிப்பதாகும். இது போன்ற வாழ்க்கையை மரங்களின் நாட்டுடன் சுட்டியதால் மரங்களும் உயிர்வாழ்கிறது. ஆனால் அலங்கரிய காமத்தின் காரணத்தினால் அந்த ஜீவன்கள் ஏறக்குறைய முற்றிலும் வாழ்வியலில் வைக்கப்பட்டுள்ளன. ஊசி போன்ற கண்ணாடி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒப்பிடப்படுகிறது. புகையினால் மறைக்கப்பட்டுள்ள நெருப்பு மனிதனுடன் ஒப்பிடப்படுகிறது. மனித உடலில் ஜீவன் தனது கிருஷ்ணனை சற்று புதுப்பித்துக் கொள்ளலாம். அதில் முன்னேற்றம் கண்டால் ஆன்மீக வாழ்வின் நெருப்பினை தூண்ட முடியும். நெருப்பிலே நீரை சரியாக கலந்துவதன் மூலம் நெருப்பை குழந்தைக்கு அறிவிக்கிறது. மனிதத்திலே ஜீவனுக்கு கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பாகும். இத்தகைய மனித வாழ்வில் திறமையை எளிதாக்கிவிட்டு கிருஷ்ண உணர்வை திருச்சி செய்து கொள்வதன் மூலம் காவல் எனப்படும் எதிரியை வெல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. சோ இந்த இதுல வந்து 3 வகைன்னு சொன்னோம் பாத்தீங்களா. புகை வந்து நெருப்பை மறைக்கிறது. புகை வருது நெருப்புல இருந்து, நம்மளால பார்க்க முடியும். ஸ்டில் அந்த கண்ணாடியில இருக்கிற தூசை தொடச்சிட்டோம்னா கண்ணாடியும் பார்க்க முடியும். அந்த ஸ்மோக், அந்த புகை வந்து ஃபயர், அந்த தீய வந்து அந்த நெருப்பை வந்து கவர் பண்ணி இருக்கிற அளவை விட அந்த கண்ணாடி மேல தூசுங்கிறது வந்து ஒரு எஃபர்ட் போடணும். நம்ம இதை தொடச்சாதான் தெரியும் இல்லையா. ஸ்மோக் வந்து நம்ம துடைக்கணுங்கிறது இல்ல, ஸ்மோக்லயே நம்மளுக்கு நெருப்பும் தெரியும். அந்த மாதிரி இது எதுக்கு கம்பேர் பண்றோம் ஒரு ஊமை அப்படின்னா, ஆச்சாரியர்கள் கொடுக்கறது, இப்ப மரங்கள் செடி கொடிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படின்னா, கருக்குள்ள இருக்கிற அந்த குழந்தை வந்து கருவறையில இருக்குன்னா, கருப்பையில இருக்குன்னா, அது அது ஆடுறது அசையாதெல்லாம் ஒண்ணுமே வெளியில தெரியாது இல்லையா. இப்ப அந்த மாதிரி அந்த அதுகளுக்கு வந்து ஆன்மீகம்ங்கிறது அது எதுக்கு கம்பேர் ஆகுதுன்னா, இப்போ மரம் செடி கொடிகளுக்கு கம்பேர் ஆகுது. அப்ப அது ஃபுல் அஞ்ஞானத்துல இருக்கு. மரம் செடி கொடிகளுக்கு பக்திங்கிறதெல்லாம் அதுக்கு தெரியாது இல்லையா. கோயில்ல அது நல்ல புண்ணியம் பக்தி சுக்ருதி இருந்ததுன்னா கோயில்ல அது மரமா இருக்கும், நல்ல ஒரு சாத்வீக மரமா இருக்கலாம், கோயில் குளத்துல இருக்கலாம். அதனால அதுக்கு இன்னும் கொஞ்சம் புண்ணியம் சுக்ருதி பக்தி சுக்ருதி சேரலாம். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கிற மரங்களை விட வெளியில இருக்கிற மரங்கள் அதிகமா இருக்கும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மரங்கள் வெளியில இருக்கு இல்லையா. அதுக்கெல்லாம் பக்தி வருமானா கஷ்டம். அந்த மாதிரி அந்த அதுக்குள்ள பக்தி போகணும்னா அது ரொம்ப கஷ்டம்தான். இப்ப நம்ம கோயில்ல எல்லாம் மாலை எல்லாம் போடுறாங்க கழுத்துல அப்படின்னா, பகவானுக்கு அணிஞ்ச மாலைய இப்ப நம்ம கழுத்துல போடுவாங்க. பகவதம் கிளாஸ் கொடுக்கும்போது நம்ம கழுத்துல போடுவாங்க. இப்ப அந்த கழுத்துல போட்ட மாலைய வீணா குப்பையில போடுறதுக்கு பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மரம் செடி கொடிகளுக்கு போய் அந்த மரத்துல அந்த மாலையை போட்டு விட்டுருவோம். அப்ப அதுகளுக்கும் அந்த சுக்ருதி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரேண்டமா மரம். பிரபுபாதரே சொல்லுவார், பழம் கனி காய்கறிகள் அந்த மாதிரி குடுக்கிற மரமா இருந்ததுன்னா அது வந்து புண்ணியம் செஞ்ச ஆத்மான்னு அர்த்தம். சும்மா இந்த தேவையில்லாம மரம் சில இடங்கள்ல வரும் பாத்தீங்களா, அது பர்பஸே இருக்காது, அதனோட உபயோகமே யாருக்கும் தெரியாது, இல்ல அது உபயோகமே இருக்காது. அதெல்லாம் வந்து பாவப்பட்ட மரங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு ஒரு இடத்துல. சோ இவங்களுக்கு ஆன்மீகம் கொடுக்கறது அப்படிங்கறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா யாரு போய் கொடுத்துட்டு இருப்பா. நம்ம அதுக்குதான் நம்ம போய் சாண்டிங் பண்றது, செடி கொடிகளுக்கு பக்கத்துல சாண்டிங் பண்றது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்றோம் இல்லையா. நம்மளால முடிஞ்சது எல்லாத்துக்கும் பக்தி கொடுக்கணும். ஆத்மா எல்லா உயிர் ஜீவராசிகள் எல்லா இடத்துலயும் இருக்குது தானே. பாக்டீரியா, அப்புறம் சின்ன சின்ன பூச்சி புழு, அப்புறம் இந்த மாதிரி செடி கொடி மரம்னு எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா. மலைகள் எல்லா இடத்துலயும் உயிர் ஜீவராசிகள் இருக்கு. அப்புறம் அந்த மாதிரி இடத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது என்னாகும், அவங்களுக்கும் பக்தி வரும்.
ஆனா எல்லாரும் எல்லா இடத்துலயும் அதை பண்றாங்கன்னா கிடையாது. அப்போ அவங்களுக்கு பக்திங்கிறது வந்து சேர்றது ரொம்ப கடினமா இருக்கும். ஒரு எப்படி நம்ம அந்த பக்தி, அதாவது ஒரு விஷயம் தெரியாம இருக்கு, அந்த கருப்பையில இருக்கிற குழந்தை நமக்கு வெளியில தெரியலையோ அந்த மாதிரி அந்த பக்திங்கிறது அதுக்குள்ள போகாத மாதிரி இருக்கு அந்த இந்த மாதிரி கீழ்நிலையில இருக்கிற உயிர் ஜீவராசிகளுக்கு. இதே பறவைகள் மிருகங்கள்னு பாத்தீங்கன்னா அதுக வந்து பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு சில பறவைகள் வந்து கோயிலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போகும். நம்ம அன்னைக்கு ஒரு கதை நம்ம நடந்தது ஒண்ணு பேசணும் பாத்தீங்களா, ஒரு மான் போல இருக்கிற ஒரு மிருகம் வந்து கோயில்ல வந்து தரிசனம் எடுத்துட்டு வெளியில போய் உயிரை விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த மாதிரி சில புண்ணியாத்மாக்கள் எல்லாம் இருந்தாங்கன்னா, இல்ல பசுமாடு, கோயிலுக்கு வளர்த்துற கோழி, சேவல், இல்ல மயில், அந்த மாதிரி சில பேர்ட்ஸ் அனிமல்ஸ்ன்னு சொல்லி இருந்ததுன்னா அவங்களுக்கு பக்தி வந்து இது மூலியமா கிடைக்கும். பிரசாதத்து மூலியமாவோ இல்ல மந்திரங்களை கேட்கறது மூலியமாவோ கிடைக்கும். இல்ல வீட்டுல ஒரு பசுமாடு வளர்த்துறாங்க, இல்ல ஒரு நாய் வளர்த்துறாங்கன்னா அவங்க பக்தரா இருந்தாங்கன்னா அவங்க அது பக்தி அவங்களுக்கும் அந்த ஜீவராசிகளுக்கும் கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. இல்லைன்னா கஷ்டம் இல்லையா. பொதுவா இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு வாய்ப்பு அதிகம். மரம் செடி வந்து ஒரே இடத்துல இருக்கு, அது போய் கோயிலுக்கு கோயிலா அது போக முடியாது. ஆனா இந்த காக்கா, குருவி, நாய், குரங்கு இதெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே டிராவல் பண்ணி கோயில் குளத்துல வந்து எப்படியாவது பிரசாதத்தை சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இத கம்பேர் பண்ணும்போது, மரம் செடியை கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது இந்த நெருப்புல இந்த ஸ்மோக் வந்து இந்த புகை வந்து நெருப்ப மறைக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா. அது வந்து பார்த்தா ஹியூமன் ஃபார்ம், மனித ரூபம்ங்கிறது நமக்கே தெரியும். அரிது மானிடரா பிறப்பது இதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மனுஷியானாம் என்ன சகஸ்ரானாம் சகஸ்ரானம், அதாவது 1000ல் 1 சொல்லிட்டு நம்மளுக்கு பக்தர்கள் வருவாங்க என்ன நாடி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்லுவாரு. அது என்ன வருஷ ஸ்லோகா, பகவத்கீதையில 7வது அத்தியாயத்துல வரும். சகஸ்ரானம் தட்ஸ் ஓகே, நான் வரும்போது சொல்றேன். சோ அந்த ஸ்லோகத்துல வந்து 1000ல் 1 அந்த பெர்ஃபெக்ஷனை நாடி வருவா, யோகிக் பெர்ஃபெக்ஷன். அந்த 1000ல் 1, அப்புறம் அந்த 1000ல் 1 சொல்லிட்டு ரொம்ப ரேர் பக்திக்கு வர்றவங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவாரு. அப்போ இதுல இந்த அளவுக்கு ரேரஸ்டா இருக்கிற ஒரு விஷயம் நம்ம வந்து பக்திங்கிறது ஹியூமன் ஃபார்மே ரேரஸ்ட் இல்லையா. ரொம்ப அரிதான விஷயம் வந்து நம்ம மனுஷ பிறவியா எடுக்கிறது. கிட்டத்தட்ட 8.4 மில்லியன்ஸ் ஆஃப் லைஃப் டைம்ஸ் அட்லீஸ்ட் எடுத்துதான் நம்ம மனுஷனா வருவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வர்ற ஒரு மனுஷ ரூபத்தை வந்து நம்ம வீணா ஒரு பர்பஸ் இல்லாம ஒரு நோக்கம் இல்லாம நம்ம இது பண்றது வந்து வேஸ்ட் பண்றதுங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது, ஆன்மீக தற்கொலை அப்படின்னு சொல்லப்படுது ஈஷோ உபநிஷத்துல இல்லையா. அப்ப இதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா திருப்பியும் நம்ம அந்த பக்தி பண்ணணும் அப்படிங்கறதுதான் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. சோ அந்த எப்படி தீய வந்து அந்த நெருப்பை வந்து அந்த புகை மறைக்குது அப்படிங்கும் போது நெருப்பு தெரியதான் செய்யுது. அந்த மாதிரி நம்ம மனுஷங்களா இருக்கும்போது ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப ஈஸியா வந்துரும் இல்லையா. அந்த ஸ்லோகம் வந்து மனுஷியானாம் சகஸ்ரேஷு கஷ்டித் யதி எததி சித்தையே எததாம் அப்படி சித்தானாம் கஷ்யன்மாம் வெத்தி தத்துவத்தக. இப்ப அந்த மாதிரி யாரு வந்து கிருஷ்ணரை கிருஷ்ணர்னு பரம் சத்தியம் பகவான் அப்படின்னு நோக்கி போறாங்க அப்படிங்கறது பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப கம்மி தான். அது கலியுகத்துல கேட்கவே வேண்டாம். பட் ஸ்டில் நம்ம வந்து புண்ணியம் பண்ணிருக்கோம், நம்ம இதுல இருக்கோம், ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கும், சான்சஸ் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணா கான்சியஸ் பண்ணணும், கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹெல்ப்லெஸ் பொசிஷன்ல இல்ல. இப்ப மரம் செடி கொடி எல்லாம் வந்து ரொம்ப உதவி இல்லாம இருக்கு, உதவியற்று இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து போய் யாருக்கிட்டையும் வாயை திறந்து கேட்கவும் முடியாது. அவங்க மேல குப்பையை போட்டாலும் அவங்க ஏத்துக்கதான் செய்யணும். யாராவது சாமியோட மாலை போட்டாலும் அவங்க ஏத்துக்கதான் செய்யணும். அந்த நிலையில இருக்காங்க. அப்கோர்ஸ் சாமி மாலைன்னா அவங்களுக்கு இன்னும் சுக்ருதி கிடைக்குது. பட் எத்தனை பேர் வந்து சாமி மாலையே கோயில்ல கிடைச்ச மாலை இல்ல பூக்களை கொண்டு வந்து இதுல போடுறாங்க மரத்து மேல இல்லையா, இல்ல பிரசாதத்தை கொண்டு வந்து போடுறாங்க, இல்ல எறும்புகளுக்கு ஃபீட் பண்றாங்க, அதெல்லாம் கஷ்டம். அப்ப நம்ம மனுஷ ரூபத்துல இருக்கும் போதுதான் பக்தி பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இது இந்த மாதிரி ஜீவராசிகள் கீழ்நிலையில இருக்கிற ஜீவராசிகளை விட அதிகமா இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம திருப்பியும் அந்த
பக்திக்குள்ள போகணும், நம்ம மறந்திருக்கிற அந்த கிருஷ்ணா கான்சியஸ்குள்ள கிருஷ்ண உணர்வுல போகணும் அப்படிங்கறது இந்த ஸ்லோகங்கள் சொல்லுது. சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு 39வது ஸ்லோகத்துல இருந்து பார்ப்போம். நீங்க சொன்னீங்க ஆமாங்க மாதாஜி. மனுஷ்யானாம் மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு தத்வதः. அதுதான். சூப்பர் மாதாஜி. அதுதான் அந்த ஸ்லோகம் தான். சோ நம்ம அந்த கிருஷ்ணரே சொல்றாரு, பிரபுபாத் சொல்லுவாரு, அந்த மனுஷங்க வந்து பக்தி கிருஷ்ண பக்தி எடுத்துட்டாதான் நீ ஆச்சரியப்படணும், எடுக்கலன்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா யாரும் எடுத்துக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரத்துல. நல்ல புத்திசாலிகள் தான் பக்தி எடுத்துக்குவாங்க, பக்தி பாதையில பக்தி மார்க்கத்துல போவாங்கன்னு ஆச்சாரியர்களும் சொல்றாங்க. இப்ப நம்ம புத்திசாலியா இல்லையாங்கிறது நம்ம ஆராய வேண்டியது இல்லை. ஏன்னா பகவானோட பக்தர்கள் ஆச்சாரியர்களோட கருணையால நம்ம பக்திக்கு வந்திருக்கோம். ஏன்னா பிரபுபாதர் கேட்பாரு, பிரபுபாதர்கிட்ட ஒரு சிஷ்யர் கேட்பாரு, அப்ப வந்து நான் வந்து புண்ணியம் பண்ணி எனக்கு பக்தி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அதுக்கு பிரபுபாதர் சொல்லுவாரு, அந்த புண்ணியத்தை நான் உனக்கு கொடுத்து உன்னை பக்தி பண்றதுக்கு நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஆச்சாரியர்கள் அவரை கர்வத்துல சொல்லல, ஏன்னா நம்ம கர்வத்துல ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் சொல்றாரு அந்த மாதிரி. ஏன்னா நம்ம நினைச்சுக்கோம் நம்மனால சொந்த கால்ல தான் நம்ம எல்லாம் பண்ணணும், கிடையாது. ஆச்சாரியர் குரு கிருபா கிருஷ்ண கிருபானாலதான், பகவானோட பக்தர்களோட கிருப்பையினாலதான் நம்ம பக்திக்குள்ள திருப்பியும் வர்றோம். நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல பக்தர்களா இருந்தவங்க தான், பட் மறந்துடணும் இல்லையா, பல ஜென்மங்கள் எடுத்து 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 வந்து இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னு வைங்களேன், டிராவல் பண்ணிட்டு வந்தோம்னா, எனக்கே அப்படிதான் இருந்தது. இப்போ ஆஸ்திரேலியால போயிட்டு மெல்பர்ன்ல இருந்தோம், அப்புறம் பிரிஸ்பன்ல இருந்தோம், அதுக்கப்புறம் எங்க அம்மா ஊர்ல கொஞ்ச நாள் இருந்தேன், அதுக்கப்புறம் இப்போ மாமியார் வீட்டுல இருக்கும்போது நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில எந்திரிக்க போற, கண் முழிக்கும் போது கிருஷ்ணரை பார்த்துட்டுதான் முழிப்பேன். இப்ப எனக்கு தெரியும் எந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போ அதை தேடுறதுக்கு முழிக்கிறப்போ நான் யோசிக்கிறேன், இப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன், மெல்பர்ன்ல இருக்கிறேன்னா, பிரிஸ்பன்ல இருக்கிறேன்னா, இல்ல இந்தியால இந்த இடத்துல இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு செகண்ட் குழப்பம் ஆயிருச்சு. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டே இருந்தாலே நம்ம மறந்துரும் இல்லையா. அப்ப நினைச்சு பாருங்க, பல பிறப்பு எடுத்து பல உடல்கள்ல போய் பல பேர தாய் தந்தையரா ஏத்துக்கிட்டு திரும்ப திரும்ப வந்து பிறந்து கடைசியில இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஞாபகப்படுத்தினா நம்மளுக்கு எடுத்தோடனே வராது. அந்த கருணை மூலியமா தான் நம்மளுக்கு அந்த ஞாபகங்கள் திருப்பியும் வரும். அப்ப நம்மளுக்கு அந்த கிருஷ்ண பக்திங்கிறது தூண்டி விட்டா போதும், அப்படியே கொழுந்து விட்டு எரியிற விளக்கா மாறிடும். அதுக்கு தூண்டி விடுறதுக்கு நம்மளுக்கு அந்த கருணை பக்தர்கள் மூலியம் ஆச்சாரியர் மூலியம் கிருஷ்ண மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு இப்ப நம்ம எல்லாத்துக்கும். அதை நம்ம உபயோகப்படுத்திட்டு நம்ம இதை தொடர வேண்டியதுதான், இன்னும் மேலும் மேலும் நம்ம பக்தி பண்ண வேண்டியதுதான். சோ இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தண்டவத் பிரணாம். வன்ஷா கல்பத்ரூபிஷ தேங்க்ஸ் மாதாஜி. கிருபா ராதே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. वंशा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रील प्रभुपाद की जय, श्रीमद् भागवत गीता की जय। हरे कृष्णा माताजी, हरे कृष्णा।